சார், நம்முடைய ஜமாத்தின் மீதும் அஹ்மதியின் மீதும் அஹ்மதியா ஜமாத்தை சார்ந்தவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்தமுன் நபியினாக ஏற்றுக்கொள்வது கிடையாது என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றது. முக்கியமான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு. இது பற்றி நம்முடைய ஜமாத்தினுடைய கருத்து என்ன, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்தவருடைய கொள்கை என்ன என்பது பற்றி நாம் கூற வேண்டும். மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்காலத்தின் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் மஹதியாகவும் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்கள் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள். ஒரு அரபி கவிதையில் இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா ரப்பி ஸல்லி அலா நபியிக தாயிமன் ஃபி ஹாஸிஹி துன்யா வ பாஸின் சானி. இந்த நபியின் மீது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் இறைவா நீ நிரந்தரமான அருள்களை பொழிந்து கொண்டிருப்பாயாக என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவிடம் அன்னார் துவா கேட்டிருக்கின்றார்கள். ஆக இதிலிருந்தே அன்னாருக்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசம் இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஒரு உருது கவிதையில் குறிப்பிடுகின்றார்கள், ஓ பேஷுவா ஹமாரா ஜிசேஹ் நூறு சாரா நான் முஸ்காஹ முஹம்மது தில் பெர் மரா எஹி ஹே. இதனுடைய பொருள் சொல்லப்போனால், அதாவது அவரே நமது தலைவராவார்கள். ஆக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று, ஆனால் இந்த ஜமாத்தை உருவாக்கிய ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஓ பேஷுவா ஹமாரா நம்முடைய தலைவர் அவர்தான், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர் மூலமாகவே முழு உலகிலும் ஒளி பரவியது. ஆக ஒளி பரவியதென்றால் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் பரவியது என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் ஒரு ஒளியாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்து அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தகைய பெயர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக எப்படிப்பட்ட ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்தான் நமது தலைவர், அவர் மூலமாகத்தான் முழு உலகத்திலும் ஒளி பரவி இருக்கிறது என்ற அளவுக்கு அன்னாரை புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், என் உள்ளம் கவர்ந்தவர் அவரே. ஆக என்னுடைய உள்ளம் கவர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் அவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்ற அளவுக்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்ந்துரையாக இந்த கவிதையை எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆக இதிலிருந்தே அன்னார் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள், மதிப்பு வைத்திருந்தார்கள், கௌரவப்படுத்தினார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கு.